சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யாரு? அன்பு. சொல்லுங்க அன்பு. ஆனந்தி எப்படி இருக்காங்க? ரொம்ப நேரமா அப்பா அம்மா போட்டோவே வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. வார்டன் அப்புறம் ஏதாவது சொன்னாங்களா? வார்டன் இன்னும் எதுவுமே சொல்லல அன்பு. நீங்க போனதுக்கு அப்புறம் அவங்களும் கோவமா போயிட்டாங்க. உங்களுக்காவது ஆனந்தி மேல இருக்கிற கோவம் குறைஞ்சிருக்கா இல்ல நீங்களும் அவங்களோட பேசாம இருக்கீங்களா? அதெல்லாம் இல்ல அன்பு. நாங்க அவகிட்ட பேசி இனிமே எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட மறைக்காதுன்னு சொல்லி புரிய வச்சிட்டோம். அவளும் ரொம்ப ஃபீல் பண்ணி சாரி சொன்னா. உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அழுதா அன்பு. நாம எல்லாரும் சேர்ந்து ஆனந்திய ரொம்ப பத்திரமா பாத்துக்க வேண்டிய நேரம் அது. ஆனந்திக்காக ஒண்ணு பண்ண முடியுமா? என்ன அன்பு இப்படி கேக்குறீங்க? ஆனந்திக்காக என்ன வேணாலும் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க 3 பேரும் ஆனந்திக்காக வார்டன் கிட்ட போய் பேசி ஆனந்தி அப்பா அம்மாவை இங்க வர வைக்கணும். அன்பு, நான் காயத்ரி பேசுறேன். என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? வார்டன் இருக்கிற கோவத்துக்கு அவங்க கிட்ட போய் என்ன பேச முடியும்? அது மட்டும் இல்ல அன்பு, அவ அப்பா அம்மா இங்க வந்தா நடந்த எல்லா பிரச்சனையும் ஆனந்தியோட அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். வேணாம். நீங்க யோசிக்கிறதெல்லாம் நான் யோசிக்காம இருப்பேனா? இப்ப நம்ம எல்லாம் அவங்க கூட இருக்கிறத விட அவங்க அப்பா அம்மா அவங்க கூட இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கள பார்த்தாலே ஆனந்தி கண்டிப்பா நார்மல் ஆயிடுவாங்க. நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா ஆனந்தி அப்பா அம்மாவை எப்படி வர வைக்க முடியும்? அது வார்டன் மேடமால மட்டும்தான் முடியும். அதை விட முக்கியம், இன்னும் 2 நாள்ல ஆனந்தியோட பர்த்டே வரப்போகுது. ஆனந்திய வேலைக்கு சேர்த்தது நான் தானே. அவ ஐடி ப்ரூஃபை பார்த்து அவளோட பர்த்டேவை நோட் பண்ண. என்ன சொல்றீங்க அன்பு? ஆனந்தி பர்த்டே வருதா? ஆமாங்க. இந்த விஷயம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஆனந்தி உடைஞ்சு போயிருக்கிற இந்த நேரத்துல அவங்க அப்பா அம்மா கூட அவங்க இருந்தா சீக்கிரமா சரியாயிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க முதல்ல செய்ய வேண்டியது, வார்டன் என்ன திட்டுவாங்களோன்னு பயப்படாம ஆனந்திக்காக போய் பேசி அவங்க அப்பா அம்மாவை இங்க எப்படியாவது சர்ப்ரைஸா வர வைக்கிறது. அன்பு, சொல்லிட்டீங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஆனந்தி அப்பா அம்மாவை கண்டிப்பா வர வைக்கிறோம். அவ பர்த்டேவை சூப்பரா செலிப்ரேட் பண்றோம். அவளை பழைய மாதிரி மாத்துறோம். வார்டன் கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அன்பு. சரிங்க, சீக்கிரம் பேசிட்டு சொல்லுங்க. ஓகே அன்பு. ரஜினா, நீ ரொம்ப ஈஸியா வார்டன் கிட்ட பேசிடலான்னு சொல்ற. அவங்க எவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு கீழே பார்த்தல்ல. இங்க பாரு காயத்ரி, பயந்தால வேலைக்கே ஆகாது. ஆனந்தி நம்ம கஷ்டத்துல எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கா. அவ இப்படி இருக்கிறத பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குடி. அவ ஹாப்பியா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். யார்கிட்ட வேணாலும் போய் பேசுவேன். வார்டன் கிட்ட திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல. இந்த சான்ஸை விட முடியாது. நான் வார்டன் கிட்ட பேசிக்கிறேன். நீங்க என் கூட வந்தா மட்டும் போதும். நீ சொல்றதும் கரெக்ட் தான் ரஜினா. யோசிச்சா பயமா தான் இருக்கும். பரவாயில்ல, போய் பேசலாம். அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நாம என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். நீ போய் சல்மாவை கூட்டிட்டு வா, நம்ம வார்டன் கிட்ட பேசி பார்ப்போம். இந்தாம்மா, இன்னைக்கு கூலி. அப்படி வை. அம்மா, 2 நாளைக்கு கயிறு திரிக்கிற இடத்துல வேலை இல்ல. அப்பா கிட்ட பேசுமா, ஆனந்தி போய் பார்த்துட்டு வந்துருவோம். இரு, பேசி பாக்குறேன். இந்தாங்க பாத்து. ஏங்க சொல்லு. நாளைக்கு ஆனந்தியை போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு பேசிக்கிட்டு இருந்தோம்.
போய் பார்த்துட்டு வந்துடலாமேங்க. என்ன பேச்சு? பச்சை பிள்ளை குச்சி மிட்டாய்க்கு ஆசைப்படுற மாதிரி இதே பேச்சா இருக்க? ஒரு தடவை சொன்னா புரியாதா? சரி சரி விடுங்க. நீங்க சொன்ன மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்க வச்சுட்டு படைச்சிட்டாவது வருவோம். போவோம்.